காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம். எந்த ஒரு முட்டாளும் இப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு முடிவு வந்துட்டு ஹர்திக் பாண்டியா எடுத்திருந்தார் லக்னோவுக்கு எதிரான மேட்ச்சில். இதன் மூலம் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. 4வது இடத்துக்கு பிளே ஆஃபில் முன்னேறி இருக்காங்க. அண்டு பிளே ஆஃபை உறுதி செஞ்சுருக்காங்க. அந்த அப்டேட் என்ன மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம். அதாவது எம்ஐ அண்ட் லக்னோ மோதுனாங்க இல்லையா, இந்த மேட்ச்சில் முதல் பேட் பண்ணாங்க லக்னோ. 200 ரன் அடிச்சிருந்தாங்க. 200 ரன் அடிக்கும்போதே லக்னோவில் இதுவரை 200 ரன்னை சேஸ் பண்ணது கிடையாதுங்க. ஆனால் எம்ஐ விரட்டும் போது வேறு லெவல் ஃபயர் மூலில் விரட்டினாங்க. அந்த நமன்தீப்பா அவர் வந்துட்டு நர்மணமாக ப்ளே பண்ணாருங்க. 8 பந்தில் 38 ரன் கிட்ட அடிச்சாப்புல. அண்டு சூரியகுமார் யாதவ் செம்மனாக்கு 50 ரன் அடிக்க. அண்டு கடைசியில் 30 பந்தில் 50 ரன் அடிக்கணும். அப்புறம் இந்தான்னு அடிச்சு 15 பந்தில் 30 ரன் அடிக்கணும். அந்த நேரத்தில் தான் திலக் வர்மா செட்டான பேட்டர்ஸ் ஓகேவா, அவரை வந்துட்டு ரிட்டர் ஹெட் பண்ணி வெளியே அனுப்பிட்டு சாண்ட்னரை வந்துட்டு டெய்லண்டர் பேட்ஸ்மேனை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்தாருங்க ஹர்திக் பாண்டியா. அங்கே தான் மிகப்பெரிய லெவலில் டிசப்பாயிண்டட் ஆச்சு. சேம் டைம் சாண்ட்னர் எது கொண்டு வந்தாங்க, அதிரடியாக விளையாடு தானே, அவருக்கு கடைசி ஓவர் ஸ்ட்ரைக் கொடுக்காம இவரே விளையாண்டு முடிச்சு கட்டிட்டாரு. அதற்கு மிகப்பெரிய காரணம் ஹர்திக் பாண்டியா நல்ல மனசு கிடையாதுங்க. அதாவது போன மேட்சே ரோஹித் சர்மா ஒழுங்காக விளையாடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அவரை வாட்டர் பாயாக செயல்படுத்தினாங்க. 5 முறை ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்த கேப்டனுங்க. அவரோட ஃபார்ம் கொஞ்சம் குறைய அவரோட மதிப்பை குறைச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மும்பை ஓனரும் அவரை வாட்டர் பாயாக யூஸ் பண்ணுங்கன்னு ஹர்திக் பாண்டியா கிட்ட சிக்னல் கொடுக்க, ஹர்திக் பாண்டியாவும் அவரை மிகப்பெரிய லெவலில் இழுக்கப்படுத்தினார் என்று சொல்லலாம், அசிங்கப்படுத்தினார்னு. ஆனால் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் எடுத்து கொடுத்தாரு போன மேட்ச். இந்த மேட்ச் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு ஓவர் பிரேக்கில் வந்துட்டு ஆலோசனை கொடுக்க வருவாங்க இல்லையா, அப்போ ஹர்திக் பாண்டியா அவரை மதிக்கவே இல்லைங்க. ரோஹித் சர்மா மதிக்கவே இல்லை. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டார் என்று சொல்லாங்க. அந்த சேடான முகத்தில் தான் டக் அவுட்டுக்கே போனார். ஓகே, அந்தளவுக்கு காயப்படுத்தினாங்க. அப்படி ஒரு நல்ல மனிதரை காயப்படுத்தினதுனால தான் இன்றைக்கி எம்ஐ மோசமான தோல்வி. இத்தனைக்கும் ஹர்திக் பாண்டியா 5 விக்கெட் எடுத்துமே பாடையில் எம்ஐ டீமை போட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசி ஓவர் 6 பந்தில் 19 ரன் தான் அடிக்கணும். அந்த ரன்னையே அடிக்க முடியல. இது ஒரு பக்கம் கொடுமைனா, அங்கிட்டு ஒரு குடும்பம் தலைவிரிச்சு ஆடுது. 27 கோடி போட்டு எடுத்தாங்க. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே ரிசர்வ் பண்ணிட்டாங்க 27 கோடிக்கு போனவர். பட் 27 ரன் தான் இதுவரை அடிச்சிருக்காரு. இன்றைக்கும் சரியாக விளையாடல. ஓவராலாகவே 27 ரன் தான் அடிச்சிருக்காரு. கோயாங்க சும்மா விடுவாரா, கொதறிட்டாருங்க குரங்கு மாதிரி. அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு போனார். ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் நீ என்ன பிடிங்கிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு விளையாடன்னு என்ன இருக்கா இல்லையா, இல்லை வேறு டீமுக்கு போயிருன்னு சொல்ல ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போச்சு என்றே சொல்லலாம். நல்ல வேலை இன்றைக்கி ஆண்ட புண்ணியத்தில் லக்னோ ஜெயிச்சிட்டாங்க. இல்லைன்னா வைங்களேன், அண்டு அந்த கொரிலா வந்துட்டு குதறி இருக்கும் என்றே சொல்லாங்க. ரிசர்வ் பண்ண அந்த டீமை விட்டே வெளியே அனுப்பியிருக்கும். எனக்கு 27 கோடி முக்கியம் இல்லைன்னு. நல்ல வேலை ரிசர்வ் பண்ண அந்த கோயாங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டார் என்றே சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி லக்னோ வின் பண்ணதுனால அதாவது சிஎஸ்கேவுக்கு அட்வான்டேஜ் ஓகேவா. ஏன்னா இவங்க நெட் ரன் ரேட் மைனஸில் இருந்தாங்க லக்னோ. இப்போ 4 பாயிண்ட் இருந்தாலும் நெட் ரன் ரேட் குறைவாக தான் இருக்குது. இதே எம்ஏயோட நெட் ரன் ரேட் வந்துட்டு ப்ளஸில் இருந்தது. அவங்க 4 பாயிண்ட் போயிருந்தாங்கன்னு வைங்கள, பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே போயிருப்பாங்க. அந்த 4, 3வது, 2வது, 1வது இடத்துக்கு போயிருக்கக்கூடும். இந்த சூழலில் இன்றைக்கி லக்னோ வின் பண்ணதுனால எம்ஏயோட நெட் ரன் ரேட் குறைஞ்சிருச்சு. இந்த ரீசனால் நாளைக்கு பிரம்மாண்டமாக டிசியை நம்ம வின் பண்ணிட்டோம்னா அந்த பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே சிஎஸ்கே போக அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு மிகப்பெரிய காரணம் இன்றைக்கி லக்னோ வின் பண்ணதுனால சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃபில் லக் அடிச்சிருக்கு. நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான், டிசியை வந்துட்டு மதியம் நடக்கிற மேட்ச்சில் வின் பண்ணுவாங்களா, உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.